அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ உணவு உண்ணும்போது உள்ள சுன்னத்தான விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் உணவு உண்ணும்போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பித்து ஓதுங்க. ஏன்னா சைத்தானும் பக்கத்தில் வந்து உட்காந்துருவான், அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஒருவர் அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் மறந்துட்டாராம். இடையில கடைசியில் சாப்பிட்டு முடித்த பிறகு பிஸ்மில்லாஹி அப்புறமா ஞாபகம் வந்திருக்கு. பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹ்ரஹு அப்படின்னு அதை சொன்னாராம். அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, இவங்க சாப்பிடும்போது சைத்தானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில் அவன் அதை வாந்தி எடுத்துட்டான், அதை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு அப்படின்னா அது அவங்க உடம்புல அது ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சாப்பிடும்போது நம்ம சாஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாட்டை ஓரத்துலேருந்து சாப்பிடுங்க. நடுவில் அல்லாஹ்வோட பரக்கத்து இறங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் ஓரத்துலேருந்து சாப்பிடுங்க. அந்த சாப்பாட்டில் பரக்கத்து இறங்குங்கிறத 2-3 விஷயங்களில் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும்போது ஒரு சின்ன இது கீழே விழுந்துட்டா கூட அதை எடுத்து நீங்கள் சுத்தப்படுத்திட்டு சாப்பிடுவாங்க. அவங்க கையெல்லாம் விரலெல்லாம் வலித்து சூப்புறதை நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா அந்த சின்ன ஒரு உணவை கூட அவங்க வீணாக்காமல் வலித்து சாப்பிட்டா அதில் பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன ஒரு பருக்கை கீழே விழுந்தால் கூட அதை எடுத்துகிட்டு அலசிட்டு அதை சுத்தப்படுத்திட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எவ்வளோ சாப்பாடை பெருசளவில் வச்சு பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை வீணடிக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு பருக்கையில் கூட ஒரு சின்ன பிட்டில் கூட அதனுடைய பரக்கத்து எதில் இருக்குது? ஷைத்தான் அந்த கீழே விழுகிறதுல தான் அந்த பரக்கத்தானது கீழே விழுகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவானா. எப்படியாவது கீழே விழுந்துட்டோம்னா அவங்க போட்டுருவாங்க, எப்படியாவது மிச்சம் வச்சுருவாங்க. இதை ஒரு பெருமையாக ஒரு சிலர் சாப்பாட்டை கொஞ்சம் அது மாதிரி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக விரித்து சாப்பிடுங்க. ஒருத்தர் சொன்னார், நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு ரொம்புற மாதிரி இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. அப்போ 2 பேரோட உணவு 3 பேருக்கு போதுமானதாகும். 3 பேரோட உணவு 4 பேருக்கு 4 பேரோடது 8 பேருக்கு போதுமானதாகும்னு அப்படி டபுளாக சொல்லியிருக்காங்க. 2 பேர் 4 பேர். அதனால் நீங்கள் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, விரிப்பு விரித்து சாப்பிட்றது, அழகான முறையில் உட்காந்து சாப்பிட்றது, சுன்னத்தான முறையில், இது மாதிரி ஒருத்தருக்கு கூடி சாப்பிட்றது.